பட் அவர் எனக்கு ராட்சசன் பார்த்தாரு, எஃப்ஐஆர் பார்த்தாரு, அவர் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி அவரை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. ஸோ அவர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காரு. அப்புறம் பாட்டு வேறு இப்போ பண்ணி போய் ட்ரெயிலெல்லாம் காமிச்சிட்டு அதுக்குள்ளே முடிச்சிட்டியானார். இப்போ தான் ஆரம்பிச்சேன்னாரு. ஆமாம் சார், நம்ம ப்ரொடக்ஷன் சீக்கிரமாக முடிச்சிருவோம், நல்லா வந்திருக்குண்ணா. இல்லை, இது நான் கண்டிப்பாக பார்ட் 1 பார்க்கணும், இப்போ ஒரேடியாக பார்ட் 1 பார்ட் 2 ஒன்றா உட்காந்து பார்த்துட்றேன்னாரு. தயவுசெய்து பாருங்கள் சார் அப்படின்னேன் நான். பட் நான் அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கின விஷயம் சார், அந்த ஓப்பன்னஸ் டு கிரிட்டிசிசம். அதுதான் வந்து நான் ரொம்ப இப்போ நான் அவர்கிட்ட உட்காந்து சார் இந்த சீனு நீங்கள் இப்படி நடிச்சிருக்கணும்னு சொன்னால் கூட ஏற்றுப்பார் அவர். அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குல்ல சார், அதுதான் நான் பார்த்துட்டு ரொம்ப அசந்துட்டேன். 1-2 படங்கள் வந்து இந்த சித்தாரை சமீபம் வந்தது சார், அதுக்கு ஒரு ஷோ போட்டார், ஒரு 40 பேர், நானும் அதில் இருந்தேன். ஒவ்வொருத்தர்கிட்ட உட்காந்து கேட்குறாரு சார் என்னன்றது. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, யார் யாருக்கெல்லாம் பிடிச்சதுன்னா 4 பேர் 10 பேர் கை தூக்குறாங்க. யாருக்கு ஓகே, யாருக்கு சுமார், மீதி எல்லாரையும் விட்டுறாரு. யார் சுமார்னு சொன்னவங்க ஃபஸ்ட்டு முன்னாடி கூப்பிட்டுறாரு. ஏன் சுமார்னு சொல்லுங்கன்றாரு. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உங்கள் நடிப்பு இந்த இடத்துல பிடிக்கலன்னு. அப்படியா, நான் கரெக்டாக தான் நான் பண்ணேன்னு கேட்குறாரு. அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குல்ல சார், அந்த விமர்சனம் வாங்குகிற அல்டிமேட்லி தேட்டருக்கு போய் அதான் சார் நடக்க போகுது. அதுதானே நடக்க போகுது தேட்டருக்கு போனால். அது முன்னாடியே அவர் ப்ரிப்பேர்டாக இருக்கார். தேட்டருக்கு போய் என்ன நடக்கும்னு 90% முன்னாடி ப்ரிப்பேர்ட் ஆகிடுறாரு. அந்த தப்பை எவ்வளோ தூரம் மறைக்க முடியுமோ ட்ரை பண்ணுறாரு. அந்த என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணி ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்கணும்னு பார்க்குறாரு. அந்த அக்செப்டன்ஸ் இருக்குல்ல சார், அதுதான் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அதை யார்கிட்டமே இல்லை. அது அவர்கிட்ட இருந்தது தான் சார் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அங்கே தான் நான் வந்து அவரோட, ஆனால் ஜென்ரலாகவே அவரோட பெரிய ஃபேனு. அங்கே வந்து பயங்கரம் நான் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல நட்பு வந்தது. அதுக்கு காரணமும் இருக்குது. சார் இங்கே வந்து தங்கும்போது கூட இருந்தார் ரொம்ப வருஷம். அப்புறம் அவர் பார்த்தாரு அந்த கைண்ட் ஆஃப் ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேங்கிற பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் சேர்ந்து பண்ணுவோம்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. பட் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு இது வேறு. ஏன்னா இப்போ நான் அவரை ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் குழந்தைக்கு அவர் தான் பேர் வச்சார். இதுக்கப்புறம் எனக்கு அவர்கிட்ட போய் படம் பண்ணணுன்னு எனக்கு கேட்குறது கூட வரல. ஏன்னா அவர் இவ்வளோ பெரிய ஆள் நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கிறாருங்கிறது நிறைய கற்றுக்கிறேன். நான் ஆஸ் எ ஹியூமன் பீங் நிறைய கற்றுக்கிறேன். அதுதான் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது.